போச்சு மூஞ்சி. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27. ஃபேஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு இதாக தான் இருக்கும். இப்போ பொக்ரால் இருக்கும். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. எனக்கு இந்த பயவுல நேரத்துக்கு எனக்கு என்னமோ வாங்கி கொடுத்துட்டு அப்படி இந்தியன் ஃபுட்டு தான் அது செட் ஆகலை. ஒரு மாதிரி அது பிரியாணிங்கிற பேரில் வேற என்னமோ கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொஞ்சம் எனக்கு இட்லின்னு ஆசைப்பட்ட ஜீவன். ரொம்ப நாள் ஆச்சு இட்லி சாப்பிட்டேன்னு நினைச்சேன். எங்க எப்படி இருக்குது மசாலா இட்லி, கேரட் இட்லி. தம்பி தெளிவா வந்து ஒதுங்கி நின்ட்டான். இந்த பிரச்சனையே வேணான்ட்டு. ஏன் ப்ரோ வெந்திருக்கா இல்லையா? ஏன் காசு கூட கொடுத்துட்றேன். இதை சாப்பிட்டா நான் அடுத்த ஃபியூச்சர்ல இட்லியே சாப்பிட மாட்டேன். இதோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வண்டிக்கு வந்து பன்சார் வந்து நேற்றுக்கே முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம பைவில் பார்த்துக்கலாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படி இன்னைக்கு தெரில. நேற்றுக்கு மாதிரி விட்டுட்டு போயிடாது சாமி, அவ்வளோதான் பெரிய விஷயம் ஆகிடும். ஒரு த்ரில்லாக தான் இருக்குது. ஆனால் சரி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. கூட வந்துட்டு அப்படின்னா நான் தப்பிச்சுக்குவேன், இல்லைன்னா மாட்டிக்குவேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் எனக்கு அப்படியே தெரியல. இது ஏதோ பீகாருக்குள்ள சுற்றிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோதான். எனக்கு இது வேற நாடு மாதிரியே தெரியல. இல்லை பொக்கரா, ஐ மீன் இது வந்து கொஞ்சம் ஒரு வைப்பா இருக்கு. இந்த டூரிஸ்ட் சுத்துற இடம் மட்டும் தான். ஆமா 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 ஆமா. அத்தனை வெள்ளைக்காரங்க பூரா எங்க பார்த்தாலும் நம்ம மட்டும் டிஃப்ரெண்டா தெரியுறோம். அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமா காத்மாண்டு ஓரளவுக்கு ஓகே. பொக்கரா சூப்பர். நல்லா இருந்தது நல்லா இருந்தது. இதெல்லாம் கட் பண்ணிருந்தேன். ஆயுதம் எங்கையில இருக்குது. ஃபுட் மசாஜ் போனோம். இங்க இருந்து பாத்தீங்கன்னா பார்டருக்கு வெறும் 200 கிலோமீட்டர் தான். ஆனா வேற மாதிரி 6 மணி நேரம் காட்டுது. நம்ம தலைவருக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் போதும். எனக்கு ஒரு 7 மணி நேரம் தேவைப்படுது. எப்படி மேட்ச் பண்ண போறோம்னு தெரியல. வாழ்க்கையிலேயே இன்னைக்கு பின்னாடியே நான் வரேன். என் பின்னாடியே நீ வர்ற. ஓகே ரைட். அப்பதான் உங்களை போலீஸ் பிடிக்கும் போது நான் ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்க எண்ணம் என்ன சொல்லுது? பன்சர் பன்சர் சொல்லுதா? நைட்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கு. அதான் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் நானு. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அவ்வளவுதான். எப்பவுமே செரி வாயில இருந்து வேற எந்த வார்த்தையும் வராது. பாத்துக்கலாம். நானும் இப்ப வீடியோ பண்றப்போ அப்படிதான். கஷ்டம் ஏதாச்சும் வந்ததுன்னா அட விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் பேசி பழகிட்டேன். சட்டியோட உட்கார இல்ல ஃபைன் போடுவாங்க. அப்படியானாலும் வண்டி வந்துதான் சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தேன். சரி ஓகே. அவங்க நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து நம்ம ஆக்ஷன் வியூல பாப்போம். ஓகே. கதறான்டா இன்னும் சர்வீஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு 1000 கிலோமீட்டர் தாண்டிருச்சு சர்வீஸ் டைம்லேருந்து. ரீஃபியூலும் காட்டுது. இந்த எப்போ இந்த நேபாளுக்குள்ளே வந்தோன்னா இந்த நாய் இவனுக்கு அடிக்கிற பெட்ரோல் காசு மட்டும்தான் போகுது ஒழியோ பெட்ரோல் குவாலிட்டி இல்லைங்க இங்கே நேபாள் சைடு. நம்ம ஊர்லேருந்து பார்க்குறப்போ ஃபுட்டுக்கிட்டு எதுவுமே. நான் வந்து ரைடிங் ஜாக்கெட்டை இதில் போட்டேன். என்ன நேற்றுக்கு துவைச்சி போட்டிருந்தேன். இந்த பேண்ட்டும் துவைச்சி போட்டேன். ஆனால் அது கேவலமாக இருக்குது. எப்படி துவைச்சாலும் சரி வரல. ஜாக்கெட் மட்டும் என்ன ப்ரோ இதான் பெஸ்ட்டு. இன்னொன்று ரைடிங் ஜாக்கெட் எல்லாமே ஒரு ஸ்கேம். ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? நம்ம போடுறோம், நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், ப்ரொடெக்ஷன் இருக்குது, நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்தியாவில் ஆக்சிடென்ட்டில் செத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டியில் ஒரு அடி கூட இருக்காது. ஆனால் இப்போ கைண்ட் ஆஃப் வந்து இது வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ஃபிட் ஆகாது. ஆஃப் ரோட் ரைடிங் கியர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஆஃப் ரோட் ரைடிங் கியர்ஸ் மட்டும்தான் வந்து டெட் பைக்குன்னு சொல்லிட்டு ரேசிங் ரைடிங் கியர்ஸ் வரும். அது வந்து நம்மளால் போட்டு ட்ராவல் பண்ண முடியாது, கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் சேஃப்டி. ஒன்று போட்டால் அது போடணும், இல்லைனா வந்து போடவே அதானா. அதனால் நீ போடல. ஆமாம், சேஃபாக பொறுமையாக ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆமாம் அதுதான் பெஸ்ட்டு. இங்கே பாரு பையன் வந்து வெள்ளை கலரில் கொண்டு வந்தான். இன்றைக்கி ஏதோ லைட்டு வெள்ளையாக இருக்குது. கண்டிப்பாக டீ கலரில் ஆயிடும் பார்டர் போகிறதுக்குள்ளே. இங்கே தான் மோனல்னு ஒரு ஹோட்டல் தங்கியிருந்தோம். ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஹோட்டல். பாத்ரூம் தண்ணி கூட போகல. ஒரு நாள் ஓகே, மறுபடியும் 2வது நாள் இன்றைக்கெல்லாம் நான் குளிக்கவே இல்லை. அதனால் பாத்ரூமில் அந்த தண்ணி ட்ரை ஆகவே இல்லை. எப்படி போய் குளிக்கிற சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடு எவ்வளோ காலியாக இருக்குது. இவங்கெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பார்ட்டி பண்ணுறானுங்க. நைட்டு ஒரு 2 மணி 3 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் காலையில் தூங்கிடுறாங்க. ஒரு 10 மணிக்கு மேலே எல்லாம் எழுந்திரிச்சு வர்றானுங்க. சர்வீஸ் நாட் ஆன். அதெல்லாம் பரவாயில்ல, பார்த்துக்கலாம்.
2 நாளாக வந்து பொக்ராவில் என்ன பண்ணோம்னா ஒன்றுமே பண்ணல. ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக லேக் போனோம். நேற்றுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு தான், வேறு எதுவுமே பண்ணல. நைட்டு ஒரு இந்தியன் ஃபுட்டுன்னு ஒரு கடையில் போய் சாப்பிட்டேங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு. இடையில நான் உருப்படியான ஒரு வேலை பண்ணேன். என்னென்னா நேபாளில் வந்து கட்டிங் பண்ணேன், முடி வெட்டினேன். நான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணான், சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் தாடியை கரெக்டாக சைஸ் பண்ணான், ஓகேன்ட்டு. அப்புறம் ஃபேஸ்கிட்ட காட்டி ஏதோ க்ரீம் போடுவாங்க. நம்ம ஊர்லலாம் சும்மா ஃப்ரீயாக தானே போடுவாங்க, அந்த மாதிரி நான் நினச்சிட்டேன். கடைசியில் கொய்யால போட்டு அதை இதையும் தேய்ச்சி விட்டான். அப்போவே எனக்கு டவுட் ஆச்சு. அப்போ ரேட் சொன்னான் பாருங்கள், கட்டிங்க்கு 400 ரூபாயாம், ஷேவிங் அது பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபா சொன்னான். அந்த மூஞ்சியில் கொஞ்சம் க்ரீமை பூசி விட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணி விட்டான், ஹெட் மசாஜ் மாதிரி லைட்டாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1200 ரூபா, மொத்தம் 1900 ரூபாய்னா. கடைசியில் என்கிட்ட எவ்வளோ இருந்தது தெரியுமா? இந்த நேபாளி கரன்சி என்கிட்ட 1500 ரூபா தான் இருந்தது. நான் சொன்னேன், இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, 1500 ரூபா தான் என்கிட்ட இருக்குதுன்னு. ஓகே பரவாயில்ல. இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் வர்றாங்க. ஆக்சுவலாக ஏதாவது ஆக்டிவிட்டீஸு, ராஃப்டிங்கு, மலை ஏறுறது அது இதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இங்கே நடக்க மாட்டேருக்குது. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பூரா பப்பு அது இதுன்ட்டு ஃபுல்லாக போட்டு நைட்டு ஃபுல்லாக சவுண்டாகவே இருக்கும். நாங்கள் தங்கியிருந்த ரூமும் ரொம்ப சுமாரான ரூம், வெளி சவுண்டு ஃபுல்லாக உள்ளே வந்துட்டுது. சரி ஓகே, இங்கேயே நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்காமல் எங்கே போகிறோம், எப்படி போகிறோம், பன்சார் இல்லாமல் தப்பிக்கிறோமா இல்லையா என்னங்கிறத அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. முன்னாடி ஒரு காரை பாருங்கள், எப்படி அலங்கரிச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. ஏதோ பொண்ணு மாப்பிள்ளையா என்னென்னு தெரியல. நம்ம ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க, பட் இங்கே எப்படின்னு தெரியல. சொனாலிக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 150 கிலோமீட்டர் இருக்குது. பன்சார் இல்லாமல் ஒரு பயணம். நிறைய பேர் கேட்பீங்க, ஏன் ப்ரோ இப்படி எல்லாம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்ட்டு. நம்ம உள்ளூர் ஆட்டக்காரங்க, நான் வந்து உள்ளூருக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். நான் அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். நம்ம சரி பார்த்தீங்கன்னா விடுங்க ப்ரோ, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஃபைன் தான் பண்ணணும், அதை கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்ன. அப்படி அவர் வெளியூர் ஆட்டக்காரர் நிறைய ஆடிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ சில விஷயங்கள்லாம் அவங்ககிட்ட சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் நாம. ஏன்னா இது வந்து வெளிநாடு தானே. அடே என்கிட்ட திடீர்னு பிரேக் போடுறேன். ஒரு 2 ஊர் பெரிய பெரிய ஊரெல்லாம் வந்துட்டு போச்சு, பட் அங்கே எங்கேயுமே பெட்ரோல் பங்கே இல்லை. அப்போ இங்கே இருக்கிறவங்களாம் பெட்ரோலுக்கு என்ன பண்ணுவாங்க? லூஸில் வாங்கி வச்சுக்குவாங்களோ? நம்மளை மாதிரி நினச்ச உடனே வண்டி எடுத்துகிட்டு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க்கு, பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க்கு, அதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்காதோ? நீங்கள் கேட்கல ஏன் க்ளவுஸ் போட்டு ஓட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. எனக்கு என்னென்னா, அந்த க்ளவுஸுங்கிறது எனக்கு எடுத்த கையில் எடுத்து சட்டக்குன்னு மாட்டுற மாதிரி இருக்கணும். போட்டு இந்த பத்தாத ஜட்டி எடுத்து சும்மா இழுக்கிற மாதிரி அந்த வேலையே ஆகாது. சரி ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கு, அப்படி அது வந்து அப்படியே கையில் எடுத்து போட்டால் சலக்குன்னு கரெக்டாகவும் இருக்குது. அவ்வளோ ஃப்ரீயாகவும் இல்லை, ஆனால் கரெக்டாக போகுது. எதாவது பேசிகிட்டு இருக்கோம், வயிற்றில் எதுவும் இல்லை, கப்பாங்குது. சாப்பிட்டா பயமாக இருக்குது, வாமிட் வந்துருமோன்னு. ஆனால் பாவம் சரி ரொம்ப பொறுமையாக பின்னாடி வந்துட்டுருக்கு. அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டேன் அப்படி. ஏன்னா அந்த வண்டி அப்படி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ பண்ணி இப்படி ஓட்டுறோம்ல, அந்த வேலையே அந்த வண்டியில் இல்லை. அடி சட்டன்னு அடிச்சு நொறுக்கிட்டு போகும். விலைக்கு தகுந்த பணியாக இருந்தாலும் கிடைக்கும். செப்டம்பர் 26 இன்றைக்கி தேதி. ஐயோ, நான் எப்போ கிளம்பி வந்தேன்? செப்டம்பர் 6ஆம் தேதி கிளம்பி வந்தேன். இன்றைக்கி செப்டம்பர் 26, ஆல்மோஸ்ட்டு 21 நாள் ஆச்சுங்க. இன்னும் ஒரு நாள் வந்தால் 22 நாள். நான் அதிகபட்சமாக வெளியில் ட்ரிப்புன்னு சொல்லி செலவு பண்ணது 22 நாள் லே லடாக் போனப்போ. நம்மால் புஸ்ஸுன்னு பின்னாடி இவன் வேறு ஆஃப் ஆகிறான். 2 பாயிண்ட் பெட்ரோலுக்கு. அப்புறம் என்னடா ஒரு பெட்ரோல் பங்க் கிடச்சிருச்சுடா, சூப்பரு. முதல்ல என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்கணும். ஹாய், என்னையவே வித்தியாசமாக பார்க்குறான். 1000 எக்ஸ் சார் ஃபுல் 1000 ரூபாய்களோட ஊருக்கு போகிறீங்க ஃபுல்லுன்ட்டு. ஏன்டா இவன் என் பின்னாடியே வர்றான்? சின்ன பையன். इंडिया तमिलनाडु। हाँ ओके। तमिलनाडु अभी हिंदी चल रहा है। हिंदी थोड़ा हाँ। पढ़ाई तो नहीं होता है। हाँ। पढ़ाई नहीं होता है। हाँ? पढ़ाई तो नहीं होता है हिंदी का। हाँ। लेकिन सरकारी स्कूलों में तो पढ़ाई मान्यता दिया है ना। हिंदी तमिलनाडु में बंद। बाय, थैंक यू। போவோம்.
ஓகே, ஏதாவது ஒரு டீ பிரேக் போடலான்னு பார்த்தா ஃபியூல் பிரேக்கே நம்ம ஆள் ஓப்பா. ஓகே பார்ப்போம். லென்த்தியாக போயிட்டுருக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட்டும் பேக்கும் கட்டிக்கிறேன்ல, அது கீழே விழுந்துருச்சு. சரி, பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன் அப்படி. அப்புறம் இப்போ ஒரு ஹார்ன் அடிச்சுட்டே ஒருத்தர் வந்தார். நான் தொட்டு தான் பார்த்துட்டு வந்தேன். சரி விழுகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே விழுந்துருச்சாம்மா. அவங்க 2 பேரும் நிறுத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. இங்கே பின்னாடி ஒருத்தர் ஹார்ன் அடிச்சார். நான் இங்கே தான் விழுந்துருச்சு என்னமோன்னு பார்த்தா அந்த கட்டின அந்த பஞ்சி ரோப்பு தனியாக இதாக இருந்தது. அவர் நிறுத்தி, அவர் ஏதோ அவர் ஆர்மி மேனாட்டிருக்குது, நிறுத்தி சொல்லிட்டு போனார். ஷிட், அது போய் வீலுக்குள்ளே சிக்கியிருந்தா. கோவிந்தா 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 கோவிந்தா. இந்த மாதிரி ரோட்டில் போட்டு அடின்னு அடிச்சுட்டு போனோம்னா அப்புறம் எப்படி இருந்தாலும் கல்டாது. ரெண்டாவது என்னோடய டாப் பாக்ஸ் அந்த ஸ்டைல் அப்படி, அது மேலே எதையுமே வச்சு கட்டக்கூடாது. கட்டினா அதையும் மீறி கட்டினா இப்படி தான். ஃபஸ்ட்டு நாள் வந்து பேக்கை தொலைச்ச மாதிரி, இப்போ எல்லாம் விழுந்த மாதிரி தான் ஆகும். ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா எதை வேணாலும் வச்சு கட்டிக்கலாம். அதுதான் சரி சொன்னா. அப்படி பின்னாடி வீல் மீண்டும் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் காலி, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது இந்தியாவுக்குள்ளே போனதுக்கப்புறம் நாம் வந்து டயர் மாற்றிக்கலான்னு பிளான் பண்ணோம். ஏதாவது ஒரு கடை வந்தால் பஞ்சர் ஓட்டலான்னு பார்த்தா போங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறபடி இங்கே அப்படியே போட்டு நெளியுது. ஃபஸ்ட்டு பஞ்சர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கும். இதுதான் தகுடுந்து ஃபுல்லாக பொழந்துருச்சு. டயரே மொழுன்னு இருக்கு. நடுக்கோடு அப்படியே விரிச்சுக்கிட்டு விழுந்துருக்கு. இன்னும் டயரை மாற்றாம டயர் மாத்துறதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுண்ணா, பொழந்துருச்சு. சும்மா ட்ரை பண்ணுறாரு, எப்படி ஆகும், மறுபடியும் லீக் ஆகுமா இல்லையா. நான் என் வாழ்க்கையில் இத்தனை பஞ்சர் இத்தனை நாளாக ஆனது நான் பார்த்ததே கிடையாது. ஏன் அங்கேருந்து வரும்போதே ஒரு 2 பஞ்சரா? ஒன்று ஃப்ரண்ட் வீலில் ஒன்று நடந்தது, அப்புறம் பேக் வீலில் ஒன்று, இப்போ மறுபடியும் பேக் வீல். மொத்தம் 2 வீல் தான் இது. அவ்வளோதான் ஆகும். பரவாயில்ல, ரொம்ப இதாக இருக்கும்னு நினச்சேன். எப்படி இப்போதைக்கு ஒட்டி கொடுத்துருக்கு அப்படி. ஸோ இது எவ்வளோ தூரம் தாங்குன்னு தெரியல. சோனாலி பார்டருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 130 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ தான் பேசிட்டு இருந்தோம். சரி, நானும் உன் வண்டிக்கு சஸ்பென்ஷன் எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டால் பேக்குக்கு மட்டும் 1.5 லட்சம் ரூபாயாம். ஃப்ரண்டில் கேட்டால் மொத்தமாக 4க்கு மேலே சொன்னேன். அப்படி என் பைக்கோட விலையே 235 தான். ஒரு சேக்கப் சார் காசு கூட வரல இந்த பைக்கு. அந்த பைக்குக்கு 100 ரூபாங்க நல்லா அடைச்சி கொடுத்துட்டா அப்படி. ஆனால் இது வந்து பார்டர் வரைக்கும் தாங்கினா போதும், நம்ம இந்தியாவில் போய் மாற்றிக்கலாம். இங்கே ஓவர் காஸ்ட் எல்லாமே. நீங்கள் யாராச்சும் நேபாளுக்கு பிளான் பண்ணுறீங்க, அதுவும் பைக்கில் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த ஸ்பேனரு, ஆலன் கீ இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு 120 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன கலந்து விழுகுன்னு சத்தியமே எனக்கு தெரியல. இல்லைன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக தான் ஓட்டணும். இதில் ஓரளவுக்கு நம்ம வேகத்தை மெயின்டைன் பண்ணுறோம். நான் சொல்கிறது ஓரளவுக்கு. அப்படிங்கிறப்ப எல்லாமே கலந்து போகும். இப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன், என்னோடய பில்லியனோட ஃபுட்பேக்கை காணோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய தொங்கும் பாலம் ஒன்று போயிட்டுருக்குது இல்லையா, அதில் கூப்பிட்ற அப்படி நான் வரமாட்டேங்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குது. ஆனால் ஒரு குட்டி குழந்தை ஒன்று இருக்குது. ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்களா? தம்பி வரலையா? வாட்ச்மேன் வேலை பார்க்குறியா? நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, எப்படி ஊருக்கு போங்க. நீ போ முன்னாடி. நீங்க முன்னாடி போங்க. நான் அங்கேயே உள்ள வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி தான் கூட வந்திருக்கேன். நீங்க தான் கண்டென்ட். நீ ஏதாவது ஒன்று பண்ணுவேன். போ. நான் எதுவுமே பண்ணல. பண்ணுவேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நான் சத்தியமா பண்ணல. போங்க. நான் வர்றேன்ப்பா. நான் பின்னாடி. நீங்க போங்க, அப்படியே போங்க. நான் பின்னாடியே வரேன். வாங்க 2 பேரும் ஒண்ணா போலாம். வாங்க. இப்பவே தலை சுத்துது. ஒண்ணா போலாம் வாங்க. ஐயா, எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அந்த லவ் எனக்கே பயமா இருக்கு. எனக்கே ஹைட்டு தான் பயம். ஆடுற இன்னும் நம்ம நடுவில் போ பயங்கரமா இல்ல, இது புடுங்குது. இப்ப இதை அறுது உழுதா எப்படி? நீ ஒரு கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க. எப்படி இருக்கும்? அவ்வளவுதான். அருந்து உழுகிறது மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அப்பா, உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தொங்கு பாலத்தில் வர்றது. பேசிக்காக எனக்கு வந்து உயரனாவே பயம். அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அங்கே ஒன்று பாருங்க, போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்குது. நீயே பயத்தில் தான் இருக்கிற, எனக்கு தெரியும். பயத்தை வெளிக்காட்டாமல் அப்படி பண்ணிகிட்டு இருக்க அப்படி. ஸோ மேனேஜபிள் தான். ஒன்று எனக்கு கீழே பார்த்தா தான் பயமாக இருக்கும். கீழே பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ரெடியாகவும் வரல. உயரம்னா பயம்னா சும்மா நம்ம பயத்தை வெல்ல முடியுமா? எனக்கு தெரியல. அது பயம்னா எனக்கு உள்ள ரசாயன மாற்றமெல்லாம் நடக்குது. ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி அடக்கு அம்மனு.
ஓகே இருங்க, நான் அப்படியே சுற்றி காட்டுறேன். இங்கே பாருங்க, பாலை இப்படி போகுதா தள்ளு. நாங்கள் எங்கே அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். கீழே பார்த்தா கொய்யால அவ்வளோதான். அந்த எண்டு போயிட்டு வர்றோம் நாங்கள். முகத்தில் அந்த சிரிப்போட பயம் தெரியுதா? தெரியணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 தூரம் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அந்த பொருளெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு தயா மேலே இருக்கான். நம்ம 2 பேர் மட்டும் நாங்கள் 2 பேர் மட்டும் பார்த்துட்டு அந்த பையனை பார்க்காம இருந்தால் கஷ்டமாக இருக்கும். ஸோ இல்லைங்க, இப்போ எனக்கு வர்றப்போ கொஞ்சம் பயமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் நின்னதும் அப்படியே பழகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில பேரில் அதை வேணும்னே அதை ஷேக் பண்ணுறாங்க. அந்த ஷேக் பண்ணுறப்போ மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக லைட்டாக அள்ளுடுது. அப்படியே ஒரு 2-3 டைம் கொஞ்சம் நேரம் இருந்தோம்னா அதெல்லாம் பழகிடும். ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இந்த பாலத்தில் தோணுது. அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, அதுதான் மேட்ரு. நான் போயிட்டு அந்த தாயா பையனை அனுப்புகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா பாலம்? நம்ம தயாவும் சரியும் அங்கே நின்றுருக்காங்க. என்னோடய கேமராவில் அவ்வளோதான் ஜூம் பண்ண முடியும். ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. எனக்கு அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளேயே லைட்டாக மூச்சு வாங்கிடுச்சு. பார்த்தா இவ்வளோ பசுமையாக இருக்குது இல்லை, ஆனால் ஹீட்டு நல்லா ஹீட்டாக இருக்குது. இங்கே அப்படியே ஒழுகுது. பார்த்தீங்கன்னா இந்த பாலம் எதுக்காகன்னா இப்படியே போய் அங்கே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இங்கே 2 குட்டீஸு பண்ணாத வேலை பண்ணுறாங்க. இருங்க, குறும்பு பயங்கர குறும்பு. என்னமோ செடி வச்சு ஹாய், எவ்வளோ அழகாக இருக்கேன் பாரு, கியூட்டாக இருக்கான். இந்த இடத்துல ஒரு 2 மணி நேரம் பிரேக் போட்டோம். அப்படியே அந்த பாலத்திலலாம் போய் நடந்து வந்து பார்த்துட்டு மேகி சொல்லி சாப்பிட்டோம். சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் சின்ன பிளானெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது. முன்னாடி நாங்கள் போட்டதெல்லாம் வேறு விஷயம். இன்னும் பார்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 113 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இந்த இடம்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த பாலம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப நாள் தான் ஆசை அப்படி போகணும் அப்படின்ட்டு. கரெக்டாக நான் இப்படி ரோட்டை இப்படியே தான் பார்த்துட்டு வருவேன். ஆப்போசிட்டில் வண்டி வருதா, குண்டுங்குழி வருதா, இதே தான் பார்த்துட்டு வந்தேன். நம்மளால் அப்படியே பார்த்துட்டு அந்த பாலத்தை பார்த்துட்டு அப்படியே இருக்குது. பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதெல்லாம் வந்து வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா காசு. ஆமாம், அங்கெல்லாம் காசு கொடுத்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணுமாம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே இருக்குது பாருங்க. ஆனால் சில விஷயங்களை கேமரா ஆன் பண்ணாமையே நிறைய பேசிகிட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அதெல்லாம் வந்திருக்காது உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து வண்டி ஏறி உட்காந்ததே அந்த பன்சர் கவலை வந்துடுது. நெட்டை காப்பாற்றணும் அப்படின்ட்டு இருந்தேன். இப்போ பார்டர் போக போகிறோம். ஸோ இதுலேருந்து ஹாட்ஸ்பாட் போட்டு என்னோடய ஐஃபோனுக்கு போட்டு அப்படியே ஹாரிஸ் ஜெயராஜ் ஹிட்ஸ் ஒன்று தூக்கி போட்டு அப்படியே நான் கட்டு அப்படியே போயிட்டுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அங்கே ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 போலீஸ்காரங்க அப்படியே லைனாக நின்றுட்டு இருந்தாங்க. முன்னாடி சரி தான் போயிட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே இந்த ஓரத்தில் போயிட்டு இருந்தேன். அப்படியே நடு ரோட்டுக்கு வந்துட்டு அப்படியே இந்த சைடில் அந்த வேகத்தை குறைக்காமல் அப்படியே போனேன். இப்போ சரி என்ன வந்துட்டு அப்படி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன், பிடிச்சா கூட என்ன பிடிச்சிக்குவாங்கிற மாதிரி ஒரு மாதிரியா உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த ரோட்டில் சுற்றுன்னு சுற்றி தலை சுற்றுதுன்னு சொல்ல முடியாது, உலகமே சுற்றுது எனக்கு. டட்யான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். டட்யான் எல்லாம் பஜாஜ் தான், எல்லாம் ஹமாரா பஜாஜ். அப்படி இல்லைன்னா ஸ்கூட்டர் நிறைய ஓடுது, ஹோண்டா ஓடுது. மற்ற இடத்துல பார்த்ததுக்கு இந்த ஏரியாவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஹிமாலயாஸ் ஃபீல் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடெல்லாம் பார்த்தா அப்படியே ரோடு அப்படியே கீழே அப்படியே இறங்கி போயிட்டுருக்கு.
ஆனால் ஒரு பைக் ஓட்டுற ஆர்வம் இருக்கிறவனா நான் வந்து இந்த நேபாள் ரோடுகளை வெறுக்கிறேன். என்ன ஏதாவது ஒரு இடத்துல இப்படி போயிட்டு கொஞ்சம் தூரம் நேராக போனால் பரவாயில்ல, காலையில் வண்டி எடுத்துலேருந்து இப்படி திருப்பி ரொம்ப வெறுத்துருச்சுங்க. எப்படா இந்த நாட்டை விட்டு வெளியே போவோன்னு இருக்குது உண்மையை சொல்லணும்னா. எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. பார்க்குறப்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதை நினைக்கிறப்ப ஐயோ எவ்வளோ பெரிய மலை, செமையாக இருக்குது இந்த இடத்துல. இந்த ஃபீல் நான் மரமெல்லாம் மறைச்சிருக்கு. நான் நிறுத்தி உங்களுக்கு காட்ட முடியாது. அங்கே ஒருத்தர் முன்னாடி பறந்துட்டுருக்கு. அப்படி வா, அப்படியே இறக்கத்தில் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எப்படி அப்படியே தண்ணி ஊற்றிட்டு இருக்குது. மழை எவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ ஆனால் இப்படி வண்டியை விட்டுட்டுன்னா நான் மறுபடியும் ஓவர்டேக் பண்ண முடியாது. போய்கிட்டே இருக்கிறேன். இங்கெல்லாம் நிறைய ஃபோட்டோ ஷூட் நடக்குது. எல்லாம் ரீல்ஸ் காட்டுறக்குது. இப்படி ரீல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு லவ்வரும் கிடச்சிட்டா பொண்ணுகளுக்கெல்லாம் கொண்டாட்டம் தானே. எப்படி சூப்பராக எடுத்து கொடுத்துட்ருக்கு. அப்படியே ஒரு ரொம்ப நேரமாக பாட்டு இருந்தேன். இப்போ இதை ஓவர்டேக் பண்ணிடலாம் விடுங்க. ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சுது. அடே இங்கே எவ்வளோ தூரம் ஏறி வர. இந்த இடம் தான் ரோடே மோசமாச்சு. மேலே பாருங்க, இங்கே ஒரு டனல் மாதிரி அமைச்சிட்ருக்கானுங்க. என்ன பேர் போட்டிருக்கு? சைனா ஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். சைனாக்காரன் பண்ணிகிட்ருக்காங்க. நேபாளில் இன்வெஸ்ட் பண்ணி சைனாக்காரன் பண்ணிகிட்ருக்கான். என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரில. ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளுக்கு எல்லாத்துலேயுமே சைனாக்காரன் ஊடுருவிக்கிறான். அது எந்த பார்டராக இருக்கட்டும். ரொம்ப மோசமாக இருக்குது இந்த இடமெல்லாம். அதான் பார்டர் வந்துருச்சு என்னமோன்னு பார்த்துட்ருக்கேன். அப்போ இந்தியா பார்டர் வந்துருச்சுன்னா இந்தியா பார்டர்கிட்ட சைனாக்காரன் என்னமோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கான்னா பாருங்களேன். இவ்வளோ பெரிய மலை, இதுக்குள்ள டனல் அமைச்சு எங்கேயோ இந்த டனல் இங்கெல்லாம் வருது பாருங்க. இதை பற்றின எனக்கு எதுவும் தெரியல. இப்போ தான் பார்த்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ பண்ணுறேன். இல்லை இதை பற்றி விஷயங்கள் கூட தெரிஞ்சு வச்சுருக்கலாம். இதை பற்றி எனக்கு எதுவும் தெரில. ஒரு பெரிய மலைங்க, நல்ல பரப்பளவு உள்ள மலை. அதுக்குள்ளே கொடைஞ்சிது. இங்கே ஒரு டனல் வருது. ரோட்டு மேலே எப்படி கொட்டிகிட்டு இருக்குது. ஒரு வேளை இந்தியா பார்டருக்கு வராமல் சைனா பார்டருக்கு வந்துட்டோமோ. கிட்டத்தட்ட முன்னாடி கட்டடங்கள்லாம் கொஞ்சம் லேஸ் அப்படிதான். அது இங்கே ஒரு டனல். என்ன தான் பண்ணுறானுங்க. கோவில் அது. இங்கே பாருங்கள் என்னமோ பண்ணுறானுங்க. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஈஸியாக தப்பிச்சிக்கிட்டேன் பாரு. இது கொஞ்சம் பெரிய ஊர் போல் தான் இருக்குதுங்க. நேராக தான் போகணுமா? ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒன்று ஒரு 27 கிலோமீட்டருக்கு. 27 கிலோமீட்டர் தாண்டிட்டா இந்தியாக்குள்ள வந்துடுவோம். நல்ல பெரிய ஊர் பேர் என்னன்னு என்னால் படிக்க முடியல, சாரி. இந்த போர்டு போட்டிருப்பாங்க. சிட்டி ஏரியா ஸ்லோ டிரைவ். சிட்டி ஏரியா. போலீஸ்கார் வர்றாரு. இங்கே ஒருத்தர் சைக்கிள் நடுவால் போயிட்டுருக்குறான். இவனுக்கு லேனிங்கே இல்லையா? எரிச்ச பில்டிங் ஒன்று. இங்கே எல்லா பக்கம் பரவலாக எரிச்சிருக்கானுங்க. இப்போ இந்த வீடியோ நான் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி லடாக்கில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் வீடியோ பார்க்குறப்ப அது பழைய எத்து போன கதையாக இருந்திருக்கும். ஒரு அழகான ஆர்ச். அதில் ஏதோ வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை. எல்லா புத்தர் தான் இருக்கிறார் இந்த பக்கம். என்னாச்சு? ஸ்லோ பண்ணுறாங்க. இந்த என்ன பார்டரா? பன்சார் தான் பார்க்குறானுங்க. அதுக்குள்ளே தப்பிச்சு அப்படியே ஓடிடும். இந்த இடத்துல நிறுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க ஒவ்வொரு காருக்கும். நீ எத்தனை இடத்துல தப்பிக்க முடியும்னு தெரியல. ஓ ஓ ஓ ஓ இது நியாயமே இல்லை தான். பட் நான் வந்து நிற்க மாட்டேன். அவங்க போகிற அப்படி
ஐயோ எப்படி போயிடுவானா அதுக்குள்ளே வந்துட்டேனா இந்தியாவுக்குள்ளே தெரியலையே. இது நேபாளா இந்தியாவா? இன்னொரு கேட் இருக்குதுங்க. நம்ம அங்கேருந்து உள்ளே வர்றப்போ எல்லாம் எப்படி பீகார் வண்டி வந்ததோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நேபாள் வண்டியெல்லாம் போகுது. எவனா சைடில் கொண்டு வந்து விட்றான். எப்பா ஹீட்டு பொழக்குதுங்க, முடியல, செம ஹீட்டு. ஓஹோ இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம். எஸ், ஆனால் ஒரு இந்தியா வண்டியோட இல்லை, நாங்கள் தான் போகிறோம். எல்லாமே வந்து நேபாள் வண்டி தான் போயிட்டுருக்கு. வந்துட்டோம். இது ஏதோ பஸ் ஸ்டாண்டு, உத்தரப்பிரதேஷ் பஸ் ஸ்டாண்டு. உத்தரப்பிரதேஷ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஆனால் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கணும், ஏன்னா முடியல, அவ்வளோ ஹீட்டு. நம்ம பைக் பாருங்கள் அங்கே இருக்குது. அப்படியே நிறுத்திட்டு இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறோம். படினை பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. சரிக்கா வெயிட்டிங். யோசனை பண்ண அங்கே ஒரு மாலை கடைகள் இருக்குது, ஒரு மாலை வாங்கி வர்றப்போ வரவேற்கலான்னு பார்த்தா சத்தியமே எந்த எண்ணமே தோணல. அப்படியே தலைவலி அப்படியே பிச்சு எடுக்குது. கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி ஏதோ ராஜஸ்தான் பாலைவனத்துக்குள்ளே மத்தியானத்தில் தண்ணி இல்லாமல் சிக்கின மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஒரு எவ்வளோன்னு கூட தெரில. எனக்கு தெரிஞ்சு ஒரு 45 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் இந்த டைமில். மற்றபடி எப்படின்னு தெரியல. வரட்டு சரி வந்ததுன்னா அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆளுங்க புசுக்குன்னு முட்டிகிட்டு போயிட்டாங்க. முன்னாடியே வண்டி நிறுத்தி வச்சுருந்தா பார்க்கல போல் இருக்குது. இப்போ ஒரு கன்ஃபியூஸ் வந்துருக்கு எனக்கு, அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். சர்வீஸ் இங்கேயே பண்ணலாம் மாட்டிருக்குது. நிறைய டயர் கடை, சர்வீஸ் கடை நிறைய இருக்குது. இந்த வெயிலுக்கு பயந்துட்டு தான் முறுக்கிட்டு ஓடி இருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு ரோடு ஃபுல்லாக லாரி ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா பார்டர்லேயுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. 2 hours later. இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்குறோம். அது ஒன்றும் இல்லை, நான் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சி விட்டுச்சு. பின்னாடி கொண்டு தயா பார்த்து அப்படி பார்த்துட்டு நான் வந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கேன். பையன் வந்து ஆப்போசிட்டில் இல்லை, அவர் நமக்கு பின்னாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னதில் வந்த ஒரு கன்ஃபியூஷன், அவ்வளோதான். அவங்க அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் இங்கே வந்து வெயிட் பண்ணேன். கொஞ்சம் முன்னாடி வந்தேன். அப்புறம் இந்த ஊரில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக அது பிரிவு. ஸோ ஒன்றும் குழப்பம் இல்லை. டைம் பார்த்திங்கன்னா 2:45 ஆகிடுச்சு. எங்கனையாவது ஒரு இடத்துல நிறுத்தி கொஞ்சம் ஒரு மாதிரியாக ரிலாக்ஸ் ஆகணும். நான் அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே கொஞ்சம் இந்த வண்டி ஓட்டுறப்ப இந்த டைமில் கொஞ்சம் பரவாயில்ல. நம்மால் தான் பாவம் அந்த திபத்துலேயே கட்டும் குளிரில் அந்த பக்கமே இருந்து பழகிட்டு சிரமப்படுற. அப்படி நேபாளில் பெட்ரோல் அடித்தது 163 ரூபா கடைசியாக. இங்கே உத்தரப்பிரதேசில் 95 ரூபா. எப்படி இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசில் தான் கம்மியாக இருக்குதுங்க பெட்ரோல். இதே பீகாருக்குள்ளே போயிட்டோம்னா 106 ரூபாயோ 107 ரூபா வந்துடும். இங்கே ஏதோ ஒரு கடையில் இப்போ நான் மறுபடியும் ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கேன். சாப்பிட்றதுக்கு நிறுத்தினாங்க, எந்த கடைன்னு தெரியலையே. இந்த ஆயில் எதை பார்த்துருங்க, ஆறி இருக்குமா? ஸ்டேட் அனுப்புங்க. ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒரு 500 ml கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். தயா டோங்லி ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டாப் பாக்ஸை கவுத்திடுவோம்.
டாப் பாக்ஸ் லக்னோவில் வேறு டாப் பாக்ஸ் வாங்கிக்கலாம் ப்ரோ. வேண்டாம் ப்ரோ, இப்போதைக்குலாம் வேண்டாம் விடுங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் போகிற மாதிரி யூனிவர்ஸெல்லாம் வாங்கிட்டோன்னா அப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தூக்கி அடிச்சிருங்க இதை. பழைய செரி மாரி தான் தூக்கி அடிக்கிறதுக்கு. இங்கே லஞ்சுக்காக ரெடி பண்ணோம். லஞ்ச் சாப்பிட்டாச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பிட்ற இடத்துல நிறுத்தினப்போ நான் வந்து வீடியோவை கட் பண்ண முட்டேன். நான் அவ்வளோ குழப்பத்தில் இருந்தேன். ஸோ அது அப்படியே ஓடிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் தொடர்ந்த ஓடினதில் என்னோட மைக் இது வந்து ஆஃப் ஆகிடுச்சு. கேமரா சார்ஜர் அப்படியே இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோக்கள் எதுவுமே வரல. பொக்ராவில் கிளம்புன நாம இப்போ பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற இடம் அயோத்தியா. அயோத்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு வந்துட்டோம். செரியுமே தயாவும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க. என்னை கூப்பிட்டாங்க. நான் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், அதனால் நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ரைடு என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த பன்சார் இல்லாமல் ஒரு குற்றுணர்வோடையே நான் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த டைமில் வந்து கரெக்டாக அவர் போனார். முன்னாடியே சொன்னார், நீங்கள் வந்து அப்படியே போயிடுங்கன்னு. நான் குறுக்காட்டியும் தான் கண்டிப்பாக நிறுத்தியிருப்பேன், எதுவும் குறுக்காட்டில். நல்ல வேலையாக வந்துட்டேன். ஆனால் அந்த பார்டரில், சொனாலி பார்டரில் பார்த்தீங்கன்னா என்னால் தாங்கவே முடியல வெயில். எனக்குன்னு இல்லை, சரிக்கும் அப்படி தான். நாங்கள் ஒரு போட்ட பிளானெல்லாம் மாற்றுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அயோத்தியாவில் இருக்கிறோம். ரூம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இங்கே ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. காலையில் வந்து என்னென்னு ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து ஒரு சில எப்படி சொன்னாலும் தப்பாக வரும் ஒரு பிரச்சனை எனக்கு அங்கே ஊரில். அது வந்து நான் இருந்தே ஆகணும், இருந்து தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை வச்சுக்கணும், கட்டாய சூழ்நிலை. இப்போ நம்ம போகிறது வந்து திருப்பி வந்து நாங்கள் ஒரு ரூட்டு போட்டோம், மறுபடியும் ஒரு ரூட்டு போட்டோம். அது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. அது என்னென்னு முடிவாகலை. அது முடிக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 4 to 5 நாள் ஆகும். ஆனால் நான் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே இருக்கணும். ஆனால் இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு சத்தியமாக தெரியல. ஸோ அடுத்தது அவர் வரணும், வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த வீடியோ என்னென்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் சத்தியமாக எனக்கு இப்போ தெரியல. அவ்வளோதான். இந்த வீடியோவில் எதுவும் சொல்கிறதுக்குள்ள முன்னாடியே எல்லாமே சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா பைக் சர்வீஸ் பண்ணணும். ஓட்டிகிட்டு போகிறதுனா பைக் ஃபுல்லாக 2 டயரு மாற்றணும், ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 18,000 ரூபா செலவு இருக்குது. அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. சரி, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். எங்கடா திடீர்னு ஆளை காணாமல் போயிட்டானே அப்படின்னு பார்த்தா போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். ஏய் நல்லா இருக்குடா கேக்கு. தேங்க்யூடா. எப்படி திடீர்னு இப்படி ஒரு யோசனை வந்தது உனக்கு? எதுவும் பண்ணணும்னு நினைச்சேன். உங்க மூஞ்சி முன்னாடி வந்துட்டு கேக் நகி அப்படிட்டு போயிட்டான். நீ கவனிக்கலையா? சுத்தம். ஏய் என்ன பண்ற? வெல்கம் பேக். ஏய் அடியில கீது எங்காச்சும் வந்துற போது. ஏய் மூஞ்சி. ஓ போச்சு மூஞ்சி. வாங்கிட்டு வந்து நடிக்கிறியா? கண்ணு பாரு நடிக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்போ சொன்னேன்ல ஆப்போசிட்ல நிக்காதேன்னு. சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. வெல்கம் பேக். உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் அப்படி. ஓகே, அங்க ஊட்ட மட்டும்தான் செய்யணும். மூஞ்சி போ. தயா செரி ஃபைட் போச்சா? போச்சு. அந்த ட்ரெஸ் எல்லாம் நாச்சு. உங்க விளையாட்டு உங்களோட வச்சுக்கோங்க. எங்கிட்ட இந்த ஒரு பனியும் தான் இருக்கு. தேங்க்யூ. அவ்வளவுதான். டீசெண்டா நடந்து போகணும். ஐயோ ப்ளீஸ் வேட நான் டீசெண்டா நடந்துக்கிட்டேன். இப்போ நான் டீசெண்டா நடந்துக்குவேன். யாரையா கஷ்டப்பட்டு வெளிநாடு போனது எல்லாம் பண்ணுனது? ஐயோ சரி, நல்லாதான் இருக்கு. இவன் மட்டும் பழிச்சுன்னு இருக்கான். இல்ல அப்ப கமான் வெட்லில ஆகுது. எங்க அப்ப பாய்தே இருக்குது. கேக்க வாங்கிட்டு யாரு சாப்பிடுறது இல்ல கேக்க. முடியாது. சரி ஓகே, வெரி குட். அது என்ன ஃபேன் லவ்லியாடா? வெல்கம் டு இந்தியா. தேங்க்யூ. ஆனா அந்த பையவுல சஸ்பென்ஸா பண்ணி இருக்குது. ஆமா, யார்கிட்டயுமே சொல்ல, எங்கிட்ட கூட சொல்ல. எங்கிட்ட சொன்னீங்களா? தேங்க்யூ. ஓகே, பை. செல்ஃபி எடுத்து போட்டு